நான் உங்கள் விஜே. வெல்கம் பேக் டு மை சேனல். சிங்கப்பூரில் உள்ள சென்டோஸ் ஐலாண்ட் ரிசோர்ட்டுக்கு தான் போய் கொண்டிருக்கோம். இந்த சென்டோஸ் ஐலாண்ட் ரிசோர்ட்டில் வந்து கணக்கு என்டர்டெயின்மெண்ட் செய்கிற இடங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் யூனிவர்சல் ஸ்டுடியோ. இந்த யூனிவர்சல் ஸ்டுடியோவுக்கு தான் நாங்கள் முதல் விசிட் பண்ணுறோம். இந்த யூனிவர்சல் ஸ்டுடியோ வந்து கணக்கு நாடுகளில் இருக்குது. கணக்கு நாடுகளில் நாங்கள் போனாலும் விசிட் பண்ணலாம். சிங்கப்பூரில் உள்ளது ஒரு இந்த சின்ன குட்டி நாடில் வந்து ஸ்பெஷலாக இருக்குது. முதலாக வந்து நான் இந்த யூனிவர்சல் ஸ்டுடியோவுக்கு போனது வந்து 2010 போவேக்க வந்து இருந்த மாதிரியே தான் இப்போவும் இருக்குது. அப்போ 2010 வந்து சில இடங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொண்டு இருந்தவை. இப்போ வந்து எல்லா கன்ஸ்ட்ரக்ஷனும் முடிஞ்சு ஃபுல்லி ஆப்ரேஷனலில் வந்து இந்த யூனிவர்சல் ஸ்டுடியோ இருக்குது. இந்த யூனிவர்சல் ஸ்டுடியோ வந்து 6 தீம் கொண்ட இடங்களாக வந்து பிரித்து வச்சுக்கினேன். அந்த 6 இடங்களும் வந்து வெவ்வேறு ஆக்டிவிட்டீஸோ வெவ்வேறு விளையாட்டுக்களை கொண்ட இடங்களாக இருக்கும். இப்போ நாங்கள் நடந்து போகிறது வந்து ஹாலிவுட் என்று சொல்லி அந்த தீம். இந்த தீமில் வந்து ஹாலிவுட் மூவி அதுகளில் வந்த தீம்களை வச்சு பல நிகழ்ச்சிகள் வந்து செய்வினேன். இப்போ நாங்கள் இந்த ஒர்க் பண்ணி போய்க்க வந்து இதில் ஒரு குளமோ அல்லது தடாகம் மாதிரி ஒன்று வரும். இந்த தடாகத்தை சுற்றி தான் மற்ற தீமுகள் எல்லாமே இருக்குது. இப்போ நாங்கள் நிற்கிற இடத்துல லெஃப்ட் சைடில் வந்து ஃபா எவேன்ற ஒரு தீம் உள்ள நிகழ்ச்சிகள் நடக்கிற இடம் இருக்குது. நேராக இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம் அந்த ரோலர் கோஸ்டர் ரைட் நடக்கிற இடத்துல வந்து த லொஸ்ட் வேர்ல்டுன்னு சொல்லி, அதாவது யுரசிக் பார்க் சம்மந்தமான தீமை கொண்ட விளையாட்டுகள் இருக்குது. மற்றது அதுக்கு பிறகு இந்த ரைட் சைடில் போனோமோன்னு சொல்லி சொன்னால், ரைட் சைடில் வந்து பார்த்தீங்களோன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு பார்க்கத்தக்கதாக இருக்கும் வந்து ரோலர் கோஸ்டர். அந்த ரோலர் கோஸ்டருக்கு பக்கத்தை வந்து எகிப்த், அதாவது ஏன்ஷியன் எகிப்தில் கட்டிடம் மாதிரி இருக்குது. அந்த கட்டிடம் வந்து அந்த கட்டிடத்துக்குள்ள வந்து ஏன்ஷியன் எகிப்துக்கான தீமுகள் உள்ள விளையாட்டுகள் இருக்குது. இது வந்து ரோலர் கோஸ்டர் இருக்கிற இடத்துல வந்து சொல்கிறது வந்து அதை சயின்டிஃபிக் சிட்டி என்று சொல்லி. இந்த ரோலர் கோஸ்டர் ரைட் தான் இதுக்குள்ளே உள்ள மிக கடினமான ஒரு ரைட் வந்து. அதை விட ரோலர் கோஸ்டர் இன்னொரு ரோலர் கோஸ்டர் இருக்குது வந்து அந்த ஏன்ஷியன் எகிப்துக்குள்ளே வந்து மம்மி ரைட்ஸ் என்று சொல்கிறது. மற்றது வந்து அந்த லொஸ் வேர்ல்டில் ஒரு சின்ன ரோலர் கோஸ்டர் ரைடு இருக்குது. இந்த 3 ரைட்ஸும் தான் இதுக்குள்ளேயே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ரோலர் கோஸ்டர் ரைட்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அந்த ரோலர் கோஸ்டர் எப்படி போகுதுன்னு சொல்லி. இப்போ உங்களுக்கு ரோலர் கோஸ்டர் ரைட்ஸ் வந்து விருப்பமாக இருக்குன்னு சொல்லி சொன்னால் இந்த ரைட்ஸை விட இன்ட்ரெஸ்டிங்கான ரைட்ஸ் உள்ள இடங்கள் வந்து இருக்குது. இப்போ கனடா போனால் கனடாவில் உள்ள ஒண்டர்லேண்ட், அது அமெரிக்காவில் கிணக்கு இடங்கள் வந்து ரோலர் கோஸ்டர் ரைட்ஸுக்குண்டே இருக்குது. ஸோ அப்படியான இடங்களை விசிட் பண்ணினீங்களோன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் பியூர்லி வந்து ரோலர் கோஸ்டர் ரைட்ஸ் செய்யலாம். இங்கே வந்து என்டர்டெயின்மெண்ட் ப்ளஸ் அந்த பல ரைட்ஸுகளை வந்து செய்யலாம். ஸோ அதுக்கு தான் யூனிவர்சல் ஸ்டுடியோ வந்து ஃபேமஸ். இப்போ வந்து நாங்கள் கடைசியாக உள்ள தீம் உள்ள இடத்துக்கு போகிறோம். இதுதான் நியூயார்க்குன்ற ஒரு தீம் உள்ள இடம். அதாவது நியூயார்க் நகரம் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து இந்த ஏரியாவை வந்து டெவலப் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நாங்கள் இதுக்குள்ளே ஒர்க் பண்ணி கொண்டிருக்க நியூயார்க் சிட்டியில் வந்து சில ரோட்டுகளில் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை வந்து உருவாக்கி வச்சுருக்கேன். அதுதான் இதை சொல்கிறது நியூயார்க் தீம் உள்ள இடம்னு சொல்லி. இந்த ரோட் வழியை வந்து பின்னேரங்கள் அல்லது குறிப்பிட்ட டைமில் வந்து ஆக்டிவிட்டீஸ் வந்து செய்து காட்டுவேன். அப்போ வர்ற ஆட்கள் வந்து நின்று அந்த ஆக்டிவிட்டீஸை வந்து பார்க்கலாம். சிங்கப்பூர் வந்து கோவிட்க்கு பிறகு வந்து இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கு. இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்க்க தெரியும் இந்த யூனிவர்சல் ஸ்டுடியோவில் உள்ள ஆக்கள்கிட்ட எண்ணிக்கை வந்து பெருசாக தெரியாது. இதே நான் உங்களோட கம்பேர் பண்ணினேன்னு சொல்லிட்டேன்னா 2011 வந்து ஒரு வீக் டேஸில் வந்து போனாங்க.
அந்த வீக் டேஸில் வந்து நடக்கவே இயலாத அளவுக்கு சனம் வந்து இந்த யூனிவர்சல் ஸ்டுடியோவில் இருந்தது, எல்லாம் வெளிநாட்டு டூரிஸ்ட். இப்போ பார்த்தீங்களோன்னு சொல்லி சொன்னால் இது வீக்கெண்டில் கூட பெரிய சனங்கள் இல்லை. இப்போ யூனிவர்சல் ஸ்டுடியோவுக்கு போனால் ரைட்ஸ் வந்து குயிக்காக செய்யலாம், மற்றது வந்து விருப்பமான நிகழ்ச்சியில் வந்து குயிக்காக பார்த்துட்டு போகலாம். ஸோ இப்போ வந்து எஃபிஷியன்ஸாக செய்கிறதுக்கு போகத்தக்க நல்ல நேரம் வந்து இப்போ தான் நான் சொல்லுவேன். இப்போ நாங்கள் அந்த மிகப்பெரிய ரோலர் கோஸ்டர் ரைடு உள்ள இடத்துக்கு கிட்ட வந்துட்டோம். இந்த ரைடுக்கு வந்து எதிர்பார்த்த அளவு சனம் இல்லை. அப்போ குயிக்காக நாங்கள் உள்ளுக்கு போயிட்டு அந்த ரைடு செய்துட்டு வரலாம்ன்ட்டு போய்கொண்டிருக்கோம். அந்த ரைடை செய்துட்டு நாங்கள் வெளியில் வந்தோம். வெளியில் வந்து நிற்கிற இடம் வந்து அட்வென்ச்சர் வாட்டர் பார்க்குன்னு சொல்லி. இந்த சென்டோஸுக்கு வந்து ட்ரெயினில் வரலாம், போட்டில் வரலாம், நடந்து வரலாம். மற்றது இந்த கேபிள் காரில், இப்போ நீங்கள் மேலே பார்க்குறது வந்து கேபிள் கார், இந்த கேபிள் கார்லையும் நீங்கள் வரலாம். இதுதான் இங்கே வந்து ஃபேமஸ் ஆக்கள் வர்றதும். வந்துட்டு வந்து இதில் உள்ள வந்து கணக்க இடங்கள் இருக்குது இவ்விடத்தடியில் பார்க்குறதுக்கு. இந்த வாட்டர் பார்க் இருக்குது, மற்றது யூனிவர்சல் ஸ்டுடியோ இருக்குது, அங்கே வந்து அக்வேரியம் இருக்குது, மற்றது கெசினோ இருக்குது. ஸோ இப்படியான பல இடங்கள் இந்த இதில் இருக்கிறதால வந்து டூரிஸ்ட் வந்து இந்த ஐலாண்டுக்கு வந்து, இதோட சின்ன ஐலாண்ட், இந்த ஐலாண்டுக்கு வந்து விசிட் பண்ணுறதுக்கு வந்து விரும்புகிறவ. அடுத்தது இந்த ஐலாண்டில் வந்து ஒரு 2-3 நாள் செய்யக்கூடிய ஆக்டிவிட்டீஸும் வந்து இருக்குது. சிலாக்கள் 2 நாள்லேயே நார்மலாக கணக்கு ஆக்டிவிட்டீஸ் வந்து செய்துட்டு போகிறவ. ஒரு நாள் வந்து யூனிவர்சல் ஸ்டுடியோவில் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்த நாட்கள் வந்து இப்படியான இடங்களை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நல்ல இடம் தான் இந்த சென்டோஸ் ஐலாண்ட் வந்து இந்த சிங்கப்பூரில். விசிட் பண்ணினா வந்து இந்த இடம் வந்து மஸ்ட் விசிட் பிளேஸ்ன்றது தான் நான் சொல்லுவேன். ஃபேமஸான கட்ட மலுபு பொம்மைகள் கொண்ட மியூசியம் வந்து இந்த சென்டோஸ் ஐலாண்டில் வந்து இருக்குது. அதுவும் ஒரு பார்க்கத்தக்க அட்ராக்ஷன். மற்றது இப்போ நீங்கள் பார்க்குற இடம் வந்து சி அக்வேரியம்னு சொல்லி, இந்த சி அக்வேரியத்தில் வந்து கடலில் வாழ்கிற சில பெரிய மீன் வகைகளை வந்து இந்த அக்வேரியத்தில் கொண்டு வந்து வச்சுக்கினேன். அப்போ சிங்கப்பூரில் வந்து தமிழும் வந்து ஒஃபிஷியல் லாங்குவேஜ், அதாவது சிங்கப்பூரின் ஒஃபிஷியல் லாங்குவேஜாக வந்து தமிழும் இருக்குது. இப்போ சிங்கப்பூரில் எங்கே போனாலும் வந்து எந்த குறியீடுகளோ அல்லது இது பப்ளிக் குறியீடுகள் வந்து தமிழில் நீங்கள் காணத்தக்கதாக இருக்கும். இப்போ ஏர்போர்ட் தொடக்கம் வெளியில் வந்தாலும் சிங்கப்பூரில் வந்து விசிட் பண்ணிக்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேணும். இங்கே வந்து குப்பிகள் போடுறதோ எச்சில் துப்புறதோ அப்படியான விஷயங்கள் வந்து பப்ளிக்கில் வந்து செய்ய போனால் வந்து மிகப்பெரிய ஃபைன் வந்து கிடைக்கும். அங்கே வந்து இப்போ போலீஸ் சர்வைலன்ஸ் ப்ளஸ் கேமரா சர்வைலன்ஸ் வந்து கூடி நடந்தான் சிங்கப்பூர். ஸோ மிகப்பெரிய ஃபைனுன்னு சொல்லிக்க வந்து அது வந்து எங்களால் கட்டத்தக்க இயலாத அளவு ஃபைனுகளை தான் அவைகள் வந்து போட்டு வச்சுக்கேன். ஏன்னு சொல்லிச்சுன்னா மக்கள் வந்து தப்பு செய்யாமல் இருக்க வேணும்ன்றதுக்காகவே வந்து அந்தளவு விலை கூடின ஃபைனுகளை வந்து போட்டு வச்சுக்கினேன். இது வந்து பார்த்திங்களோன்னு சொல்லிச்சுன்னா ஒரு சர்வைலன்ஸ் கேமரா அங்கே இருக்கிற கணக்கு எல்லா இடமுமே இருக்குது. நாங்கள் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டே வந்து இந்த ஏரியாவில் ஸ்பெண்ட் பண்ணினாங்க. அப்போ ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்து அதுக்கு பிறகு டயர்டானதால் வந்து நாங்கள் டாக்ஸி எடுத்து வீட்டை போகலாம்னு சொல்லி ஒதுக்கிட்டது. ஸோ டாக்ஸி எடுக்கிறதுக்கு போன இடம் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிற இடம் வந்து இப்போ நாங்கள் எலிவேட்டரால் இறங்கி போவோம். அது வந்து இங்கே உள்ள வந்து ஒரு கெசினோ. ஸோ கெசினோக்குள்ளே போய் அதுக்கு கீழே போய்த்தான் வந்து நாங்கள் டாக்ஸி எடுக்க போகிறோம். வாங்க அப்படி அது கெசினோன்ற கீழ்ப்பகுதி வந்து இவ்வளோ வடிவை வந்து க்ளீனாக வச்சுக்கணுன்றதை வந்து இந்த வீடியோன்ற
வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து சென்டோஸுக்கு விசிட் பண்ணினீங்களோன்னு சொல்லிச்சுன்னா கெசினோ இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுதோன்னு சொல்லிச்சுன்னா இந்த கெசினோவையும் விசிட் பண்ணலாம். ஸோ இந்த சென்டோஸ் இந்த இடம் வந்து ஃபுல்லாகவே வந்து என்டர்டெயின்மெண்ட் ரிசோர்ட் ஐலாண்டு தான் சொல்கிறது. வந்து ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட் இடம். இந்த கோவிடுக்கு பிறகு வந்து இந்த ஏரியா வந்து கொஞ்சம் வெறிச்சோடித்தான் இருந்தது கனகாலமாக. இப்போ வந்து ஓப்பன் பண்ணியிருக்குதுன்னு பப்ளிக்கு, மற்றது இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட்டுக்கும். இப்போ டூரிஸ்ட் வந்து வர எண்ணிக்கை வந்து படிப்படியாக கூடுமென்று எதிர்பார்க்கினேன். பார்த்தீங்களோன்னு சொல்லிச்சோன்னா இதுதான் அந்த டாக்ஸி வந்து பிக்கப் பண்ணுற ஏரியா அந்த கெசினோவுக்கு கீழே. ஸோ இவ்வளோத்தடியில் நாங்கள் டாக்ஸியை எடுத்துகிட்டு நாங்கள் வீடு போகிறதான் இப்போதைய பிளான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுதோன்னா உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜே. நன்றி.